அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே சோகமான துக்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கின்ற பஹல்காம் என்ற பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் இதுவரை 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இறப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. மேற்கொண்டு இந்த செய்தியை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். எதன் பொருட்டும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத, சகிக்க முடியாத, நியாயப்படுத்த முடியாத மிகவும் கேவலமான, இழிவான, காட்டுமிராண்டித்தனமான, கோழைத்தனமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் இது. லஷ்கர் இ தொய்பா என்கின்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த நிழல் அமைப்பு தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருக்கிறாங்க. பொதுவா காஷ்மீரில் இருக்கின்ற இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்பில் இருக்கின்ற போராளிகள், மன்னிக்கணும், போராளிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கின்ற கோழைகள், முதுகெலும்பற்ற ஜந்துக்கள் தங்களை ஜிகாதிகள் என்று அழைத்துக் கொள்வார்கள். அப்படின்னா புனித போராளி என்று பொருள். ஆனா அந்த சொல்லுக்கு துளி அளவுக்கும் தகுதியற்ற நபர்கள் தான் இந்த முதுகெலும்பற்ற ஜந்துக்கள், கோழைகள். உண்மையாகவே இவர்கள் புனித போராளிகள், வீரர்கள், உன்னத லட்சியத்திற்காக போராடக்கூடிய போராளிகள். அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? தங்களுடைய வீரத்தை நம்முடைய ராணுவத்துக்கிட்ட காட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்பாவி பொதுமக்கள் மேல இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத கோழைகள். நேற்று மதியம் காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் இருக்கின்ற பைசரன் சமவெளி பகுதியில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. இந்த பைசரன் சமவெளி பகுதி சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு கால்நடையாகவோ குதிரைகள் மீது ஏறியோ தான் வந்து போக முடியும். வாகனங்கள் வழியாக இந்த பகுதிக்கு வரவும் முடியாது, போகவும் முடியாது. ஏற்கனவே இந்த பகுதியில் கடந்த ஆண்டு ஒரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடந்திருக்காம். 2000வது ஆண்டிலும் இதே பகுதியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறதா செய்திகள் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நேற்று மதியம் இந்த பகுதியில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அங்கிருந்த பொதுமக்களிடம் நீங்கள் இஸ்லாமியரா, இந்துவா என்று கேட்டு இந்து என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் தாக்குதல் நடத்தினாங்களாம். அதாவது இந்துக்களாக பார்த்து பார்த்து தேடி தேடி கொலை பண்ணி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தில் தன்னுடைய கணவனை பலி கொடுத்த ஒரு பெண் அந்த தீவிரவாதியை பார்த்து கேட்டு இருக்கிறாங்க, என்னையும் சுட்டு கொன்னுடு அப்படின்னு. அதுக்கு அந்த தீவிரவாதி அந்த பெண்மணி கிட்ட சொன்னானா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை அப்படியே உயிரோட விட்டுறேன், நீ போய் இந்த தாக்குதலை பத்தி உன்னுடைய பிரதமர் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இறப்பு எண்ணிக்கை 30 தொட்டதா கூட சில செய்திகள் சொல்லுது. இறந்தவர்கள் எல்லோருமே இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இறந்தவர்களோட பட்டியலும் வந்திருக்கு, அதுல ஒரு இஸ்லாமியரும் இருக்கிறார். சரியா? சோ பொறுமையா இந்த விஷயத்தை முழுமையா அணுகுங்க. இந்த தாக்குதல் சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட உடனேயே நம்முடைய பிரதமர் தன்னுடைய சவுதி அரேபியா பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு நாடு திரும்பி இருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேற்று மாலை தனி விமானத்தின் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று அங்கிருக்கின்ற நிலவரத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை பயங்கரவாதிகளையும் ஒருவர் விடாமல் கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். சரியா? ஓகே. ஆனா இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாம கேட்க வேண்டிய சில கேள்விகள் மிச்சம் இருக்கு. இந்த விடயத்துல இந்த நேரத்துல அரசியல் செய்யக்கூடாதுதான். ஆனா நான் கேட்க போற கேள்விகள் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. இப்ப காஷ்மீர் மாநிலத்தை எடுத்துக்கிட்டா அது வருடத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் ராணுவத்தால் கண்காணிக்கப்படுகின்ற, கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு பகுதி. அப்படிப்பட்ட பகுதியில எப்படி பயங்கரவாதிகளால இவ்வளவு சுலபமா ஊடுருவி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்த முடிஞ்சது? அதுவும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த பஹல்காம் பகுதியில் இருக்கின்ற பைசரன் சமவெளி பகுதியில் கடந்த ஆண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. 2000வது ஆண்டிலும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா அந்த பகுதியை எந்த அளவுக்கு தீவிரமான கண்காணிப்புக்கு கீழே ராணுவம் கொண்டு வந்து இருக்கணும். ஒருவேளை ராணுவம் மட்டும் அந்த பகுதியை தீவிரமான கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து இருந்தால் இன்றைக்கு இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்குமா? இதுதான் நம்முடைய முதல் எளிமையான கேள்வி. இப்ப கடந்த காலங்களில் நம்முடைய இந்திய ராணுவமானது காஷ்மீரில் இருக்கின்ற பல இளைஞர்களை தீவிரவாதிகள் அல்லது தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருப்பவர்கள் என்று
பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டி கைது செய்து அவர்களை சித்திரவதை செய்ததாக பல செய்திகளை நாம படிச்சிருக்கிறோம் கடந்த காலத்துல. இப்படி அப்பாவி இளைஞர்களை கைது செஞ்சு சித்திரவதை செஞ்சதுக்கு பதிலா உண்மையான தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் கண்காணிச்சிருந்தா இன்னைக்கு இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்குமா? அவ்வளவுதான் நம்முடைய எளிமையான கேள்வி. ஒரு எடுத்துக்காட்டை கூட சொல்றேனே, 1997-98 காலகட்டத்தில் கோயம்புத்தூர் உக்கடம் பகுதியில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழ்நாடு காவல்துறையே ஒரு நர வேட்டையை நடந்துச்சு. அந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் உக்கடம் பகுதி மிக தீவிரமாக CRPF கண்காணிப்புல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 27 ஆண்டுகளாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப உன்னிப்பா அந்த பகுதியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்லயே இப்படி அப்படின்னா காஷ்மீர்ல ராணுவம் எந்த அளவுக்கு தீவிரமா கண்காணிச்சிருக்கணும். கண்காணிச்சிருந்தா இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்குமா? சிந்திச்சு பாருங்க. அடுத்த கேள்வி, உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சிறியதும் பெரியதுமாக இருக்கின்ற பல்வேறு தீவிரவாத பயங்கரவாத அமைப்பிற்குள் நம்முடைய இந்திய உளவு பிரிவு ஊடுருவி இருக்கும். ஒருவேளை பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தாக்குதல் சம்பவத்தை திட்டமிடுகிறார்கள் என்றால் அதை முன்கூட்டியே கண்டறிந்து அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்துவாங்க. அந்த தாக்குதல் சம்பவத்தை முறியடிப்பாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உளவுத்துறை ஏன் இந்த தாக்குதலை முன்கூட்டியே கணிக்காம கண்டுபிடிக்காம விட்டாங்க? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவமானது முழுக்க முழுக்க நம்முடைய ராணுவத்தின் உளவுத்துறையின் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நாம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இரண்டாவது, இத்தனை நாட்களாக இந்த ஒன்றிய பாஜக அரசும் சங்கிகளும் செய்து வந்த பொய் பரப்புரை என்னது? நாங்க பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செஞ்சிட்டோம், அதனால தீவிரவாதிகளுக்கு முன்ன மாதிரி நிதி கிடைக்காது, அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கின்ற நிதியை பயன்படுத்த முடியாது, அதனால அவங்களால இனி எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இது ஒன்னாச்சா? 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கி கொண்டிருந்த ஆர்டிகல் 370 நீக்கியதற்கு பிறகாக ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது முழுமையாக இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதனால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பரப்புரையும் இன்னைக்கு பொய்ன்னு ஆயிடுச்சா? இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடந்த பிறகுதான் அங்க பல தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பயங்கரவாதிகளின் இத்தகைய தாக்குதலானது ரொம்ப ரொம்ப கேவலமானது, இழிவானது, காட்டுமிராண்டித்தனமானது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதே நேரத்துல இந்த அரசாங்கமோ ராணுவமோ உளவுத்துறையும் என்ன செஞ்சது அப்படிங்கறதையும் நாம சேர்த்து பார்க்கணும். என்னப்பா இந்த நேரத்துல ராணுவத்தையும் உளவுத்துறையையும் பாஜகவையும் கண்டிச்சு பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியா? இந்த நேரத்துல தான் இதையெல்லாம் பேசணுமா அப்படின்னு உங்களுக்கு கூட தோணலாம். ஆனா கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே இதே மாதிரியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு பாஜக ஒரு தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துச்சா? 2019 புல்வாமா அட்டாக். இதே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல புல்வாமா பகுதியில் 40 CRPF வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் சம்பவத்தில் 40 CRPF வீரர்களும் இறந்து போயிட்டாங்க. ஆனா அங்கேயும் இதே கேள்விகள் தான் நமக்கு திரும்ப திரும்ப வருது. ராணுவத்தோட முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு பகுதியில் ஒரு வண்டியில 300 கிலோ வெடிபொருளை ஏத்திக்கிட்டு பல கிலோமீட்டர் தூரம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம எந்த ஒரு சோதனையும் இல்லாம ஒரு தீவிரவாதியால எப்படி வாகனத்தை ஓட்டிக்கிட்டு 40 CRPF வீரர்கள் மேல தாக்குதல் நடத்த முடிஞ்சது? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. அடுத்ததாக, அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற காலத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். CRPF வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் பல தடவை நான் விமான வசதியை செஞ்சு தாங்கன்னு கேட்டேன், ஹெலிகாப்டர் கொடுங்கன்னு கேட்டேன். அன்னைக்கெல்லாம் அவங்க அதை பத்தி கண்டிக்கவே இல்லை, காது கொடுத்து கூட கேட்கல. இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு இதை பத்தி நான் அவங்க கிட்ட பேசின போது, இதை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாத, எதை நீங்க விமானம் கேட்டீங்க தெரியுமா, அதை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சத்யபால் மாலிக் கிட்ட மோடி சொன்னதாக சத்யபால் மாலிக் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டிக்கு இன்னைக்கு வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ பதில் சொல்லவே இல்லை. ஆனா அந்த தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உயிரிழந்த 40 CRPF வீரர்களை காட்டிய 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைச்சாங்க.
2019 வெற்றி பெற்ற பிறகுதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கிய 370 சட்டப்பிரிவை நீக்கினாங்க. எவ்வளவு பெரிய அரசியல் சதி திட்டம் பாருங்க. அதனால தான் சொல்றேன், நேற்றைக்கு நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தையும் முதல்ல உணர்வு பூர்வமா அணுகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயம் முழுமையா வெளியே வரட்டும், எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ரியாக்ட் பண்ண தொடங்குங்க. அவசரப்பட்டு நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களோட அந்த உணர்வு எழுச்சியை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒன்றிய பாஜக அரசும் சங்கிகளும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்கு உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். அவங்களோட அரசியல் லாப நஷ்ட கணக்குக்கு நீங்க பலியாயிடாதீங்க. தெளிவா விளங்குதா? ஏற்கனவே சங்கிகள் தங்களுடைய வெறுப்பு பரப்புரைய தொடங்கிட்டாங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துக்களாக தேடி தேடி கண்டுபிடித்து சுட்டு கொன்று இருக்கிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே அவங்க பரப்புரைய தொடங்கிட்டாங்க. ஆனா நான் முன்கூட்டியே சுட்டி காட்டின மாதிரி இறந்தவர்களில் ஒரு இஸ்லாமியரும் இருக்கிறார், சரியா? அதனால முழுமையான தகவல் வெளியே வரட்டும், அதன் பிறகு நாம இதுக்கு ஒரு முடிவை எடுக்கலாம். தெளிவா புரியுதா? இறுதியாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் தன்னுடைய சொந்தங்களை இழந்து வாடும் நபர்களுக்கு நாம் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.